நம்மளுடைய கோயில் பணித்த நவ கைலாயத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் வந்து கோடகநல்லூர், அதாவது செவ்வாய்க்கான ஸ்தலம். ஆக்சுவலாக இந்த கோயிலில் அங்காரகனே வந்து வழிபட்டது ஈஸ்வரனை, கைலாசநாதரை வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. சிவகாமி அம்பை சமேத கைலாசநாதர் திருக்கோயில் கோடகநல்லூர். இதுக்கு கோடகநல்லூர்னு பேர் வந்ததுக்கான வரலாற்று காரணம் என்ன அப்படின்னா, கார்கோடகன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய சர்ப்பம் பரீட்சித் மகாராஜாவுக்கு இருந்த அந்த சர்ப்ப தோஷம் விலகின கோயில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விமானம்லாம் கிடையாது, கோபுரம் கிடையாது, நவகிரகங்கள் கிடையாது, கொடிமரம் கிடையாது. இது எல்லாமே இல்லாமல் பட் ஆனால் அந்த கோயிலுடைய சிறப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கின்ற சிவகாமி அம்மை, அதே போல கைலாசநாதர் நம்ம கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பார். நவ கைலாயத்தில் பெரிய இருக்கிற நவ கைலாயத்தில் நவ ஸ்தலங்களில் பெரிய லிங்கம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கோடகநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் தான் வந்து கைலாசநாதர் காட்சி அளிக்கின்ற கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்ற இந்த கோயிலில் தான் வந்து பெரிய லிங்கமாக காட்சியளிப்பார். மற்ற ஏனைய இடங்களில் பெருமையாகவே நமக்கு காட்சியளிப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவகிரகங்கள் கிடையாது, கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, பைரவர் கிடையாது, தட்சிணாமூர்த்தி கிடையாது. இருக்கிற ரெண்டே சன்னதிகள். ரொம்ப சிறிய கோவில், ஆனால் பட் பவர்ஃபுல்லான கோயில். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் இந்த ஊரில் இந்த கோயில் கீழே நீருக்காக பூமியை நோண்டி பண்ண எடுத்தா சிகப்பு நிறத்தில் தண்ணீர் கிடைக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஸ்தலம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. அங்காரகனே இங்கே வந்து ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணதாக ஐதீகமும் உண்டு. கம்மிங் பேக் டு வரலாறு, நம்முடைய பரீட்சித் மகாராஜா வந்து தன்னுடைய ராஜ பயணத்தில் ஒவ்வொரு ஊராக செல்லும் பொழுது இந்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது தனக்கு தாகம் ஏற்பட்டதால் தண்ணீருக்காக அங்கு தவம் புரிகின்ற ஒரு ரிஷியிடம் கேட்கிறார். ஆழ்ந்த தானத்தில் இருந்ததால் அந்த ரிஷி இவர் கேட்ட வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தானத்தில் ஆழ்ந்திருந்ததால் பரீட்சித் மகாராஜா கோபமடைந்து சினம் கொண்டு அங்கிருந்த ஒரு இறந்த பாம்பை ரிஷியுடைய கழுத்தில் மாட்டிடுறார். அதை மாட்டின உடனே அந்த ரிஷியுடைய மகன் வந்து பார்த்து, இந்த செயலை என் தந்தைக்கு செய்தவருக்கு இன்னும் 7 நாட்களில் கார்கோடகன் மூலமாக ஒரு சாபம் ஏற்படும், ஒரு இறப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடார். ரிஷி தன்னுடைய தவத்திலிருந்து கலைந்து எழுந்து பரீட்சித் மகாராஜாவை திருப்பி போய் அணுகி அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு தன்னுடைய பாவத்தை விலக்கியதாக ஐதீகம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு திருக்கோயில் இந்த கோடகநல்லூர் திருக்கோயில். கார்கோடகன் வழிபட்டு இங்கே வந்து கார்கோடகன்றது ஒரு பாம்புகளில் சர்ப்பத்தில் ஒரு பெரிய பாம்பு, அவருக்கு இங்கே விமோசனம் கிடைத்ததாகவும் ஐதீகங்கள் உண்டு. இப்போ யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் பலம் இல்லாமல் இருக்கார் ஜாதகத்தில் அப்படின்னும் போது ஜோதிடர்கள் முதல்ல அனுப்பக்கூடிய இடம் வந்து இந்த கோடகநல்லூர் தான். கார்கோடகநல்லூர்னு அழைக்கப்படுகின்ற கோடகநல்லூர் தான். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஸ்தலம் இது. கிட்டத்தட்ட சேரன் மகாதேவி இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். முக்கூடல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அது கொஞ்சம் உள்ள பிரயாணம் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கோயிலை நம்ம வந்து சேர முடியும். எல்லா வசதிகளும் உண்டு, பெரிய ரோடு அமைப்புகளும் உண்டு. பட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து சேரன் மகாதேவியில் இறங்கி தான் இதுக்கு வந்து ரோடு மார்க்கமாக கார்லேயோ பஸ்லேயோ நீங்கள் வர்றது வந்து சாத்தியப்படும். இந்த கோயிலுக்கு அவசியம் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, இல்லை வந்து செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது சகல தோஷங்களும் வந்து விலக்கி ஈஸ்வரனும் அம்பாளும் நமக்கு சகல நன்மைகளையும் கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம். அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று நல்ல ஏற்றங்களையும்
சிறப்பான வாழ்க்கையும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருப்படிகளே சரணம் சரணம் சரணம்.